வீடே மணக்க மணக்க ஒரு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது என்னோடய ஸ்டைல் மட்டன் சுக்கா. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 kg மட்டனு நல்லா கழுவி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டன்லேயே தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மட்டன் சீக்கிரம் வேகாது, அதனால் ஒரு 10 விசில் கிட்ட போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும், அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும் போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 சைஸ் கொஞ்சம் பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்தா புளிப்பாக இருக்கும் கிரேவி, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தொக்கு கிரேவி ஆகிறதுக்காக இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ சீக்கிரம் வேகும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்க்கணும். பாருங்க, கறி நல்லா வெந்திருக்கு, நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், தொக்கு நல்லா நம்மளுக்கு சுண்டி வருது. இப்போது நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்களா, தொக்கு நல்லா கிரேவி மாதிரி வருது. இந்த மாதிரி தாங்க வரணும். இப்படி இருந்தால் தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் அது கூட சேர்த்துக்கலாம். என்ன மசாலான்னு பார்க்குறீங்களா? சீரகம், மிளகு, வரமிளகாய், பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பொடியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு சின்ன சைஸ் தேங்காயும் பார்த்து அது கூட சேர்த்துக்கோங்க, அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துனா ஒரு அட்டகாசமான சூப்பரான கிரேவி. பார்த்திங்களா எப்படி இருக்குது? பார்க்கவே அப்படியே நாக்கு ஊறுது இல்லையா? சூப்பரான கிரேவி. அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா ஒரு அட்டகாசமான மட்டன் சுக்கா ரெடி.